நான் வங்காளத்தில் சட்டமன்ற தேர்தல்களை பற்றி செய்தி சேகரித்து கொண்டு மாநிலம் முழுவதும் பயணம் செய்கிறேன். ஆனால் தங்களை சுற்றி ஒரு மகத்தான வரலாற்று உணர்வை கொண்டுள்ள இடங்களுக்கும் செல்ல முயற்சிக்கிறேன். நான் இன்றைக்கு அப்படியான ஒரு இடத்தில் இருக்கிறேன். புகழ்பெற்ற வங்காள நாவலாசிரியரான சரத்சந்திர சட்டோபாத்யாயாவின் பூர்வீக வீடு. இப்போது சட்டோபாத்யாய தனது வாழ்க்கையின் சுமார் 12 ஆண்டுகளை இங்கே இந்த இடத்தில் செலவழித்தார். மேலும் நம்மில் பெரும்பாலோருக்கு இந்த இடம் தேவதாசின் மனமுறிவு எழுதிய மனிதருக்கான ஒரு புனித தலம். ஆனால் இங்கே நிற்கும்போது அவர் வெறும் காதல் கதைகள் எழுதும் எழுத்தாளர் மட்டுமல்ல என்பதை நீங்கள் உணர்வீர்கள். அவர் அவருடைய காலத்தின் மிகவும் அரசியல் சார்ந்த நாவலாசிரியராக இருந்தார். அவர் ஒரு ஹவுரா மாவட்ட காங்கிரசின் தலைவராக இருந்தார். அவர் இந்த வீட்டில் இருந்தபோது கிராமப்புற சமூகத்தில் இருந்த சீரழிவையும் சாதியத்தையும் ஆணாதிக்கத்தையும் மற்றும் சக்தி வாய்ந்தவர்களின் அப்பட்டமான ஆணவத்தையும் அலசி ஆராய்ந்தார். இப்போ இந்த எல்லா இடங்களிலும் அவர் செய்தவற்றில், அவர் எழுதியவற்றில் அவர் மனித மாண்பை தேடினார். அவர் கிராமத்து அரசியல் பெரும்பாலும் அகந்தைகள் மற்றும் சமூக புறக்கணிப்புகளின் ஒரு இரத்த களரியாக இருந்ததை பற்றி எழுதினார். நான் உள்ளே சென்று நான் பேசும்போதே அவர் வாழ்ந்த சில இடங்களை காட்டவும் முயற்சிக்கப் போகிறேன். ஜமீன்தாரின் அக்கறையின்மைக்கும் பூசாரியின் கேட்டி தோர்த்தன்மைக்கும் இடையில் சாதாரண மனிதன் எப்படி சிக்கியிருந்தான் என்பதையும் அவர் கண்டார். அவர் வெறும் கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. அவர் வங்காளத்தின் ஆன்மாவை பற்றி ஒரு எச்சரிக்கையை விடுத்து கொண்டிருந்தார். நான் அவர் இருந்த சில இடங்களை உங்களுக்கு காட்டுகிறேன். அவர் புழங்கிய இடங்களில் இதுவும் ஒன்று. அது மற்றொரு பக்கம். அங்கே என்னால் ஒரு நாற்காலியை பார்க்க முடிகிறது. என்னால் ஒரு மேசையை பார்க்க முடிகிறது. மேலும் நான் இந்த பக்கம் நடந்தால் அவர் ஹவுரா மாவட்டத்தின் மாவட்ட தலைவராக தனது அனைத்து பணிகளையும் செய்த இடத்தையும் உங்களுக்கு காண்பிப்பேன். நான் இதை உங்களுக்கு காண்பிக்கிறதுக்கு முன்பு அங்கும் செல்வேன். ஆகவே நான் இந்த பக்கமாக வந்து இதுதான் அந்த இடம். சுதன்ஷு தயவு செய்து உள்ளே சென்று அங்குள்ள சர்க்காவை காட்டினாள். அங்கு ஒரு சிறிய நாற்காலி இருக்கிறது. காங்கிரசின் மாவட்ட தலைவராக அவர் தனது அனைத்து நடவடிக்கைகளையும் அங்குதான் மேற்கொண்டார். இப்போது நான் ஏன் அரசியலை பற்றி பேசுகிறேன்? நான் அரசியலை பற்றி பேசுகிறேன் ஏனென்றால் நான் சொன்னது போல நாங்கள் வங்காள சட்டமன்ற எலெக்ஷனை பற்றி செய்தி சேகரிக்கிறோம். நாங்கள் வங்காள சட்டமன்ற எலெக்ஷனை பற்றி செய்தி சேகரிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, நிறைய சண்டைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. டிஎம்சி மற்றும் பாஜக ஆகிய இரு கட்சிகளுக்கும் இடையில் நிறைய அரசியல் அடுக்குமொழி பேச்சு இன்னபிற ஆகியவை நடந்து கொண்டிருக்கின்றன. ஒருவேளை இந்த எல்லாவற்றிலும் தொலைந்து போவது சாதாரண மனிதனின் பிரச்சனை தான். இப்பொழுது நான் வங்காளம் முழுவதும் பயணம் செய்திருக்கிறேன். நான் மிகவும் ஏழ்மையான இடங்களுக்கு சென்றிருக்கிறேன். நிறைய வளர்ச்சி தேவைப்படும் மக்கள் இருக்கிறார்கள். அரசு திட்டங்கள் உண்மையில் களத்தில் செயல்பட வேண்டிய மக்கள் இருக்கிறார்கள். அது நடக்கவில்லை என்பதை நான் பார்த்திருக்கிறேன். இப்போ சட்டோபாத்யாய் உயிருடன் இருந்திருந்தால் அவர் ஒருவேளை தனது படைப்புகளின் பார்வையை அதன் மீதெல்லாம் திருப்பியிருப்பார். ஏனென்றால் சாதாரண மனிதனுக்கு அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் உண்மையாக நம்பினார். இப்போ அது இந்த நேரத்தில் நடப்பதாக தெரியல. மேலும் தேர்தலை நெருங்கும் வேளையில் அது இன்னும் அதிக கவனத்தில் இருக்கும் அப்படின்ட்டு ஒருத்தர் நம்புகிறாரு. சாதாரண மனிதனின் பிரச்சனைகள் உண்மையில் முக்கியமான பிரச்சனைகள். மேலும் நாங்கள் சொன்னது போல் டிகோடரில் உள்ள நாங்கள் அந்த கதைகளை செய்ய முயற்சித்து வருகிறோம். ஸோ நீங்கள் எங்கள் ப்ரோரிகை சமூக ஊடக பக்கங்களுக்கு சென்று நாங்கள் வங்காளத்தில் இருந்தும் பிற இடங்களில் இருந்தும் செய்துள்ள எல்லா கதைகளையும் பார்க்கலாம். அங்கு இந்த எலெக்ஷனில் போய் உள்ள மக்களுக்கு முக்கியமான எல்லா பிரச்சனைகளை பற்றியும் பேசுகிறோம்.